வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிஎஸ்எஸ் செஷன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகுது பிஎல்சிகள் ஓவர்வியூ. இது வந்து டெவலப்மெண்ட்டுக்கு ஃப்ரம் ஜீரோ டு ஹீரோங்கிற கான்செப்ட்ல தான் இது பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இது எப்படி வரும்னா, உங்களுக்கு பிஎல்சிகள்னா என்ன, அதோட பேசிக் கான்செப்ட்ஸ் என்ன, ஸோ அதில் வந்து டிஎம்எல் டிடிஎல் ஆப்ரேஷன்ஸ் என்ன, எப்படி இதை செலக்ட் பண்ணுறது, எப்படி அப்டேட் டிலீட் ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுறது, அதுக்கப்புறம் எப்படி வந்து ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுறது, பிரைமரி கீ ஃபாரின் கீ கிரியேட் பண்ணுறது, தென் ப்ரொசீஜர் எப்படி கிரியேட் பண்ணுறது, ஃபங்க்ஷன் எப்படி கிரியேட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி எல்லா டாபிக்ஸுமே வந்து நம்ம இதில் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருச்சுனாலே போதும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பிஎல்சிகள் டெவலப்மெண்ட் பண்ணலாம். அப்கமிங்கில் உங்களுக்கு தனியாக வந்து இன்டர்வியூ கொஸ்டின்ஸும் நம்ம பைப்லைனில் இருக்குது. ஸோ வாங்க நம்ம டாப்பிக்கில் போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பிஎல்சிகள் நம்ம என்னென்னு தெரிஞ்சுக்கணும். நமக்கு தெரியும் டேட்டாஸ் எல்லாமே ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், அதில் ஆர்டிபிஎம்எஸ்லாம் வந்து நம்ம டேட்டா எல்லாமே இருக்கும் நமக்கு தெரியும் இல்லையா. இப்போ ஆர்டிபிஎம்எஸ்ல இருக்க டேட்டாவை நான் கனெக்ட் பண்ணி அந்த டேட்டா கூட டாக் பண்ணுறதுக்கு ஐ நீட் லாங்குவேஜ் இல்லையா. லைக் ஜாவா மாதிரி ஐ நீட் லாங்குவேஜ். அதுக்கு இன்வென்ட் பண்ணதான் எஸ்கியூஎல், ஸ்ட்ரக்சர்ட் கொரி லாங்குவேஜ். ஆனால் இன் ஏர்லி 90s ஆரக்கிள் டேட்டா பேஸ் வந்து இன்வென்ட் பண்ணப்போ, இல்லை டெவலப் பண்ணப்போ, ஆரக்கிள் டேட்டா பேஸ் அதை டீம் டெவலப் பண்ண பிஎல்சிக்கள், அதாவது ப்ரோக்ராமேட்டிக் லாங்குவேஜ் ஸ்ட்ரக்சர்ட் கொரி லாங்குவேஜ். இது நார்மல் எஸ்கியூஎல் இருந்து அட்வான்ஸ். ஏன்னா இதுல வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. நார்மல் எஸ்கியூஎல் லாங்குவேஜ்ல உங்களுக்கு வந்து கண்டிஷன்ஸ், லூப்ஸ் அதுவுமே இருக்காது. பட் பிஎல்சிக்கள் உங்களுக்கு வந்து கண்டிஷன்ஸ், லூப்ஸ், நிறைய புது புதுவான விஷயங்கள், நிறைய அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸ் இருக்குது. அது இல்லாமல் பிஎல்சிக்கள் நிறைய டேட்டா டைப்ஸை ஹேண்டில் பண்ணுச்சு. இதே வந்து நீங்கள் சீக்கிள் சர்வர் போனீங்கன்னா அங்கே வந்து டிசிக்கள், டிரான்சாக்ஷன் ஸ்ட்ரக்சர் கொரி லாங்குவேஜ். ஸோ பிஎல்சிக்கிறது ஒன்றும் இல்லை, நார்மல் ரிலேஷன் டேட்டா பேஸ் கூட கனெக்ட் பண்ண ஸ்ட்ரக்சர் கொரி லாங்குவேஜோட ஒரு எக்ஸ்டென்ஷன் டைப் தான் பிஎல்சிக்கள். இது வந்து எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் ஆரக்கிள் டேட்டா பேஸை சொல்லுவோம். சரி, ஒரு பிஎல்சிக்கள்னா நமக்கு இப்போ ஒரு ஹை லெவல் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். இந்த பிஎல்சிக்கல் எக்ஸிகியூஷன் மாடல் என்ன, பிஎல்சிக்கல் எப்படி ஒர்க் ஆகுது, நமக்கு தெரியும். ஒரு டேட்டா பேஸ் கூட நான் டாக் பண்ணேன்னா ஃபர்ஸ்ட் என்ன டாக் பண்ண போறேங்கிறது அந்த கான்செப்ட் லாஜிக்கலாக டிஃபைன் பண்ணி வச்சிருக்கேன். தென் அந்த டிஃபைன் பண்ணதை நான் எக்ஸிக்யூட் பண்ணேன் இல்லையா. ஸோ அதே கான்செப்ட் எங்கே ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து டிக்ளரேஷன். டிக்ளரேஷன் பார்ட்ல நம்ம வந்து நம்மளோட கோடிங்ஸ் எல்லாத்தையும் நம்ம ரைட் பண்ணுவோம். தென் எக்ஸிக்யூஷன் பார்ட்ல நம்ம எழுதின கோடை வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி அவுட்புட் ஃபெச் பண்ணும். இந்த கேஸ் என்னோட அவுட்புட்ல ஏதாவது எரர் இருந்துச்சுன்னா அந்த எரரை வந்து நான் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் மெத்தட் யூஸ் பண்ணி நான் கேப்சர் பண்ணிக்குவேன். ஸோ இதுதான் வந்து அதோட மெயின் லாஜிக்கல் பாக்ஸ். டிக்ளரேஷன், எக்ஸிக்யூஷன், எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங். இதை பற்றி பேசிக்காக இன்டர்வியூல எதுவும் கொஸ்டின்ஸ் இருக்காது. பட் உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் என்ன ஃப்ளோ வந்து பிஎல்சிக்கள் யூஸ் பண்ணுறது தெரிஞ்சுக்கிறத அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இது பண்ணேன். ஸோ பிஎல்சிக்கள் நான் கற்றுக்கனால எனக்கு மார்க்கெட்டில் என்ன அட்வான்டேஜஸ், இல்லை எந்த மாதிரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எனக்கு. ஒன்று வந்து ப்ரோக்ராமர் டெவலப்பர் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, தென் டேட்டா அனலிஸ்ட், டேட்டாபேஸ் டெஸ்டர், டேட்டா சயின்டிஸ்ட், ETL டெவலப்பர், தென் டேட்டாபேஸ் மைக்ரேஷன் எக்ஸ்பர்ட், கிளவுட் டேட்டாபேஸ் எக்ஸ்பர்ட். இந்த மாதிரி ரோல்ஸ் எல்லாத்தையுமே வந்து எனக்கு பிஎல்சிக்கள் ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ பிஎல்சிக்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா இந்த மாதிரி ரோல்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் போய் பிச்சின் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பிஎல்சிக்கள் பிளாக்ஸ். ஸோ நம்ம இந்த வீடியோவில் நம்ம என்னெல்லாம் டாபிக்ஸ் நம்ம கவர் பண்ணல, எந்த டாபிக்ஸ் எல்லாம் நம்ம வந்து வெல்வெர்ஸ்ட் ஆகும்னு பார்த்தாச்சுன்னா, ஒன்று டிஎம்எல் டிடிஎல் டிசிஎல் என்ன. இப்போ நீங்கள் ஃப்ரெஷராக போறீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் கேட்கறதுல டிஎம்எல் டிடிஎல்னா என்ன, அதுக்கப்புறம் எப்படி கிரியேட் டேபிள் பண்ணீங்க, பிரைமரி ஃபார்முக்கு ரிலேஷன்ஷிப் பண்ண, ரோல் பேக் கமிட்னா என்ன, டிலேட்டுக்கு டார்கெட்டுக்கு வித்தியாசம் என்ன, டைப்ஸ் ஆஃப் ஜாயின்ஸ், இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு கொஸ்டின் நீங்கள் ஈவெண்ட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாலுமே இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ இந்த டாபிக்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ பிளான் என்ன ரொம்ப சிம்பிளான லாஜிக்ஸ் என்ன ரொம்ப சிம்பிளானதை நாங்கள் பிளான் பண்ணி ரைட் பண்ணியிருக்கோம். ஸோ அது உங்களுக்கு பார்க்கும்போது புரியும். ஸோ இந்த கேஸ் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் அந்த ஸ்பெசிஃபிக் செக்ஷனை நீங்கள் மென்ஷன் பண்ணி ரைஸ் பண்ணுங்க. நம்ம அதை பற்றி தனியாகவே டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நம்ம டிஸ்கஸ் பண்ண டாபிக்ஸ் டிஎம்எல் டிடிஎல் டிசிஎல், தென் செலக்ட், கிரியேட் டேபிள், பிரைமரி ஃபார்ம் ரிலேஷன்ஷிப், ரோல் பேக் கமிட், ட்ராப் டேபிள், டிலீட் ட்ரங்கேட், தென் ஜாயின்ஸ், ப்ரொசீஜர், ஃபங்க்ஷன்ஸ், இதெல்லாம் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி ஃபர்ஸ்ட் டேட்டா டைப்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம என்ன பேசுகிறோம், டேட்டா பேஸில் டேட்டா இருக்குது, அந்த டேட்டா கூட நான் டாக் பண்ண போகிறேன். நான் ஏதோ டேட்டா இன்ஜெஸ்ட் பண்ணலாம், அந்த டேட்டாவை ரிட்ரைவ் பண்ணலாம் இல்லையா. ஸோ டேட்டா அந்த டேட்டா வந்து ஒரு இடத்துல பொசிஷன் பண்ணால் அது ஒரு டைப்பில் தான் வந்து நம்ம பொசிஷன் பண்ணும். கரெக்டாக அது எந்த டைப்பில் வந்து ஒரு டேட்டா பேஸில் இருக்குங்கிறது நம்ம தான் டிஃபைன் பண்ணணும். கரெக்டாக நான் சொல்லுது. இப்போ சில டேட்டாஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டேட் ஆஃப் பர்த்னு வச்சுக்கலாம். டேட் ஆஃப் பர்த் வந்து டேட் ஃபார்மேட்ல இருக்கும். அது வந்து நேம் வந்து கேரக்டர் இல்லைன்னா ஸ்ட்ரிங்ல இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஏஜ் வந்து நம்பர்ல இருக்கும். ஸோ ஈச் டேட்டா வந்து இட்ஸ் ஓன் பிஹேவியர் இல்லையா.
இப்போ PLCக்கு எந்த மாதிரி டேட்டா டைப்ஸ் மெயினாக சப்போர்ட் பண்ணுவாங்கன்னா மெயினாக 2 டைப் ஆஃப் டேட்டா பேஸ் சப்போர்ட் பண்ணுறோம். டேட்டா பேஸ் டைப் சப்போர்ட் பண்ணுவோம். ஒன்று ஸ்கேலர் டைப்ஸ், இன்னொன்று வந்து LOB, லார்ஜ் ஆப்ஜெக்ட் ஃபைல் டேட்டா பேஸ் டேட்டா டைப்ஸ். ஸ்கேலர் டேட்டா டைப்ஸ் நியூமரிக் வரும், கேரக்டர் வரும், பூலியன் டேட்டா. நியூமரிக் நத்திங் பட் இன்டிஜர், ரியல் வேல்யூ, டபுள், லாங், இந்த மாதிரி டேட்டா டைப்ஸ் வந்து நம்ம தனியாக ஒரு வீடியோ இருக்கு, இதோட லிங்கும் எனக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுங்க. நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் டைப் ஆஃப் டேட்டா டைப்ஸ் அவைலபிள் எல்லா டேட்டா டைப்ஸ் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிருப்போம். அதோட பிளஸ் என்ன மைனஸ் என்ன எவ்வளோ யூஸ் பண்ணலாம், மேக்ஸ் லிமிட்டட் எல்லாத்தையும் நம்ம இது பண்ணுவோம். தென் கேரக்டர் இங்கே பார்த்தீங்கன்னா வேர்க்கர் டூன்னு ஒரு இருக்கு, தென் என்வர்க்கர் டூன்னு ஒன்று இருக்கும். வேர்க்கர் ப்ளஸ் வேர்க்கர் டூக்கு என்ன வித்தியாசம், இதில் ஸ்டோரேஜ் லெவல் எது ஒப்டிமைஸ்டாக இருக்கும், இது எல்லாத்தையும் நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இன் ஷார்ட்ல சொல்லலாம், சரி வேர்க்கர் 100 நம்ம போட்டாச்சுன்னா இட் கேன் ஸ்டோர் 100 கேரக்டர்ஸ். வேர்க்கர் 2 ஆஃப் 100 போட்டாச்சுன்னா இட் கேன் ஸ்டோர் பண்ணி 50 கேரக்டர்ஸ். ஸ்டோரேஜ் வந்து இங்கே டபுளாக இருக்கும். அது ஏன் அப்படி இருக்கு டீட்டெயில்ஸ் லிங்க்ல இருக்கு, நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தென் பூலியன் ட்ரூ ஆர் ஃபால்ஸ், தென் டேட்டா. இந்த பக்கம் லார்ஜ் ஆப்ஜெக்ட் ஃபைல்ஸ் பார்த்தது நீங்க உங்களோட ஃபைல், மீடியா ஃபைல், இமேஜ், பிக்சர்ஸ், ஜேபிஇஜி ஃபார்மேட், பிஎன்ஜி, தென் வீடியோஸ், MP4, MP3, எனிதிங் யூ கேன் ஸ்டோர் இன் டேட்டா பேஸ். அதுக்கு வந்து இந்த மாதிரி டைப்ஸ் தான். பி ஃபைல் வந்து லெஸ் than 4 GB வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். பி லாப் பைனரி லார்ஜ் ஆப்ஜெக்ட் ஃபைல்ஸ் போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து 8 to 128 TB வரைக்கும் யூஸ் பண்ணலாம். தென் கிளாப் 8 GB to 128 TB. தென் கிளாப் வந்து கேரக்டர் லார்ஜ் ஆப்ஜெக்ட். ஓகே, என்க்ளாப் ஒன்று இருக்கு. என்க்ளாப் வந்து சிங்கிள் 8 to 128 TB இருக்கு. ஸோ இந்த மாதிரி டேட்டா டைப்ஸ் உங்களுக்கு மெயினாக தெரிஞ்சிருக்கும். இந்த டேட்டா டைப்ஸ் எது எப்பெல்லாம் யூஸ் ஆகும்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு டேபிள் கிரியேட் பண்ணும்போது, டேபிள் டிஃபைன் பண்ணும்போது உங்களுக்கு யூஸ் ஆகும். எக்ஸாம்பிள் என்னன்னா, இப்போ கஸ்டமர் வந்து யூஐல வந்து ஒரு ரிமார்க்ஸ் ஃபீல்டு வச்சிருக்காங்க. ரிமார்க்ஸ் ஃபீல்டில் வந்து ஆஸ் ஆஃப் நவ் ஒரு 4000 கேரக்டர்ஸ் அவங்க வந்து என்டர் பண்ணிட்டு இருக்காங்க. பட் டியூ டு த ரெக்யர்மெண்ட்னா எனக்கு 4000 இல்லை, எனக்கு வந்து ஒரு 8000 கேரக்டர்ஸ் வந்து என்னால் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படி சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த கேஸ் என்னன்னா வேர்க்கர் வந்து மேக்ஸிமம் லென்த் வந்து 4000 தான். 4000க்கு மேலே வேர்க்கர் சப்போர்ட் பண்ணாது. ஸோ இப்போ கஸ்டமர் 8000 என்ன பண்ணலாம், அந்த இடத்துல வேர்க்கருக்கு நம்ம கிளாப் டிஃபைன் பண்ணணும். அந்த கிளாப் C-log போட்டாச்சுன்னா இட் கேன் ஸ்டோர் அப் டு 128 TB ஆஃப் டேட்டா இல்லையா. அந்த மாதிரி இடத்துல வந்து உங்களுக்கு இந்த டேட்டா டைப் டெஃபினிஷன் தெரிஞ்சிருக்கணும். அந்த மாதிரி ரெக்யர்மெண்ட்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி டேட்டா டைப் டெஃபினிஷன்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். DML, DDL, DCL. ஸோ இது ஃபர்ஸ்ட் இதோட அப்ரிவேஷன். மூணு வந்து முக்கியமான கான்செப்ட். DML டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ், DDL டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ், DCL டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ். ஓகேவா. DML என்னெல்லாம் வரும் பார்த்தா டேட்டா இன்சர்ட், அப்டேட், டிலீட், இந்த மூணுமே வந்து DML வரும். DDL பார்த்தாச்சுன்னா ஆல்ட்ரு, ட்ராப்பு, ட்ரங்கேட்டு, இது எல்லாமே வந்து உங்களுக்கு DDL வரும். DCLங்கிறது வந்து இட்ஸ் லைக் கண்ட்ரோல் லாங்குவேஜ், பிகின், தென் அதுக்கப்புறம் வந்து இது கிராண்ட், ரிவோக், இந்த மாதிரி டேட்டாவை கண்ட்ரோல் பண்றதுக்கு யூஸ் பண்ற கமாண்ட்ஸ் நம்ம DCL கேட்டகரைஸ் பண்ணலாம். இதுல DML DDLக்கு என்ன வித்தியாசம், DML ரிவர்சிபிள். நீங்க ஒரு டேட்டா இன்சர்ட் பண்றீங்க, இன்சர்ட் பண்ணி அந்த டேட்டா தப்பாயிடுச்சு உங்களால ரிவர்ஸ் பண்ண முடியும். ஒரு டேட்டா தப்பா டிலீட் பண்றீங்க, அதை உங்களால ரிகவர் பண்ண முடியும். ஸோ நீங்க பண்ற சேஞ்சஸை உங்களால ரிகவர் பண்ண முடிஞ்சதுன்னா, ஒரு ரோல்பேக்குள்ள கொண்டு வர முடிஞ்சதுன்னா அது வந்து DML. சப்போஸ் நீங்க பண்ற சேஞ்ச் உங்களால ரிகவர் பண்ண முடியலன்னா அது DDL. ஸோ மெயின் டிஃபரன்ஸ் DMLக்கு DDLக்கு என்ன வித்தியாசம்னா, DMLங்கிறது டேட்டாவை ரிவர்ஸ் பண்ண முடியும், நம்ம பண்ற சேஞ்சஸ் ரிவர்ஸ் பண்ண முடியும். DDLங்கிறது டேட்டாவை ரிவர்ஸ் பண்ண முடியாது. ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தாச்சுன்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் delete and truncate. deleteங்கிறது DML ஆப்ரேஷன், truncate DDL ஆப்ரேஷன். delete நான் பண்ணேன்னா என்னால அந்த டேட்டாவை ரிகவர் பண்ண முடியும். ரோல் பேக் பண்ணிட்டா என்னால delete பண்றதுக்கு முன்னாடி ஸ்டேஜுக்கு போக முடியும். ட்ரங்கேட் பண்ணிட்டேன்னா நான் ஒன்ஸ் ட்ரங்கேட் பண்ணா ட்ரங்கேட் பண்ணதான். லைக் வந்து டேபிள் ஆல்டர் பண்ணாங்களா, டேபிள் ட்ராப் பண்றது எல்லாமே வந்து DDL, ஒன் டைம் ஆக்டிவிட்டி. DMLங்கிறது we can do n time of operations on single object. DDLங்கிறது ஒன் டைம் தான் அதை நம்ம அந்த ஆப்ரேஷனை பெர்ஃபார்ம் பண்ணணும். ஒன் டைம் பண்ணாலே அந்த ஆப்ரேஷன் சேஞ்ச் ஆகிருக்கும். லைட்டாக கன்ஃபியூஷன் இருக்கும். பட் நம்ம delete and truncate டிஃபரன்ஸ்ல இது எப்படி ஒர்க் ஆகும், பிகின் ரோல் பேக்ல எப்படி வந்து DML DDL வந்து ஆக்ட் ஆகுது டீட்டெயில் நமக்கு அப்போ அந்த எக்ஸிட் வந்து உங்களுக்கு புரியும். இப்போதைக்கு DMLங்கிறது டேட்டா மேனிபுலேஷன் லாங்குவேஜ். இட் கன்சிஸ்ட் இன்சர்ட், அப்டேட், delete. the changes that can be done will be reversible. DDL வந்து ரிவர்ஸ் பண்ண முடியாது. எக்ஸாம்பிள்ஸ் வந்து ட்ராப், ட்ரங்கேட், ஆல்டர் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் அது எக்ஸாம்பிள் எடுத்துக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து செலெக்ஷன். ஸோ ஒரு டேட்டாவை எப்படி நான் வந்து செலக்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வந்து நான் ஃபர்ஸ்ட் டெமோல ஃபுல் எடுத்துறேன், தென் வி டிஸ்கஸ் ஆன் தி ஸ்லைட்ஸ். ஓகே, இப்போ என்கிட்ட வந்து ஒரு எம்ப்ளாயினோட டேபிள் இருக்கு. ஓகேவா. டேட்டா வந்து ரோஸ் அண்ட் காலமாக தான் இருக்கும். ஸோ அதனால எம்ப்ளாயிங்க டேபிளாக இருக்கும். ரோஸ் அண்ட் காலம் தான். ஸோ டேபிள் ஃபார்முலா. இப்போ நான் டேட்டா வந்து ஃபெச் பண்ணி பார்க்கறேன். நம்ம செலக்ட் ஸ்டார் ஃப்ரம்
டேபிள் நேம் போட்டாச்சுன்னா எனக்கு ஃபெச் ஆகி வந்து இட்ஸ் லைக் ஸ்கீமாவோட டேபிள் நேம் போடணும். பட் நம்ம ஃபார் ஈஸிக்கு நான் டேபிள் நேம் மட்டும் போட்டிருக்கேன். நம்ம யூசர் மொடியூல் படிக்கும்போது ஸ்கீமா எப்படி வரும், எப்படி யூஸ் பண்ண பார்த்துக்கலாம். இப்போதைக்கு செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயி போட்டாச்சுன்னா அந்த டேபிளுக்கு எல்லா டேட்டாவுமே எனக்கு வரும். இப்போ இந்த இடத்துல வந்து எனக்கு எல்லா காலமும் எனக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒரு காலம் மட்டும் தான் வேணும்னா ஜஸ்ட் மென்ஷன் தட் காலம். செலக்ட் ஐடி காமா நேம், அந்த காலம் நேம் மட்டும் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த காலம் நேம் மட்டும் ஃபெச் ஆகும். இப்போ வந்து 2 காலம் போட்டிருக்கேன். நேம் காலத்தை தூக்கிறேன். ஸோ காலம் லெவலில் எனக்கு வந்து ஸ்பெசிஃபை பண்ணால் நான் அந்த ஸ்பெசிஃபிக் காலம் நேம்ஸ் மட்டும் மென்ஷன் பண்ணால் போதும். ஓகேவா? அடுத்து இப்போ வந்து எனக்கு வந்து எல்லா ரோஸுமே எனக்கு தேவையில்லை. ஐ வாண்ட் டு ஃபில்டர் த அவுட்புட். சரி, எக்ஸாம்பிள் வந்து எனக்கு எம்ப்ளாயி ஐடி 1 மட்டும் எனக்கு போதும். இந்த கேஸ் நம்ம எப்படி பண்ணோம்னா வேர் எந்த ஃபீல்டு ஐடிங்கிற ஃபீல்டு. ஸோ ஐடி எனக்கு வேல்யூ என்ன ஈக்குவல் டு 1. செமிகாலன் கொடுத்தா தான் அந்த ஸ்டேட்மெண்ட் ரெட் ஆகும். போட்டாச்சா? செலக்ட் ஐடி கமா நேம் ஃப்ரம் எம்ப்ளாயி. நமக்கு தெரியும் டேட்டா என்ன செலக்ட் ஸ்டார்னு போடுவோம் இல்லையா? செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயி போட்டால் எல்லா காலமும் எனக்கு வந்துடும். ப்ளஸ் கண்டிஷன் எதுவும் போடலாம், எல்லா டேட்டாவும் எனக்கு வந்துடும். பட் பார்த்தீங்கன்னா செலக்ட் ஸ்டார் கூட எல்லாம் வரும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கண்டிஷன் போட்டால் எனக்கு வந்து கண்டிஷன் டேட்டா மட்டும்தான் வரும். ஸோ ஃபில்டர் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம வேறு கண்டிஷன்ஸ். இப்போ எனக்கு வந்து மல்டிபிள் கண்டிஷன்ஸ் எனக்கு கன்ஃபார்ம் பண்ணணும். என்ன பண்ணலாம்னா அண்ட் ஆப்ரேட்டர் போட்டுட்டு அண்ட் அடுத்த கண்டிஷன் நேம் இஸ் ஈக்குவல் டு ஏ. இப்போ இந்த இடத்துல வந்து தப்பான டேட்டா போட்டோன்னா எனக்கு நான் கண்டிஷன் இல்லாத போட்டாச்சுன்னா எனக்கு டேட்டா வராது. பிங்கிற டேட்டா எம்ப்ளாய்டு 1க்கு பியில், அதே டைமில் எம்ப்ளாய்டு 2 போட்டாச்சுன்னா அதுக்கு வந்து பிங்கிற டேட்டா இருக்கு இல்லையா? இதுதான் செலக்ட் ஸ்டேட்மெண்ட். செலக்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் நத்திங் பட் ரிட்ரைவிங் ஒரு டேட்டா. ஸோ இப்போ எப்படி ஒரு டேபிள் டேட்டாவை ரிட்ரைவ் பண்ண பார்த்தோம் இல்லையா? இனி எப்படி வந்து ஒரு டேபிளை ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஓகே, எப்படி வந்து டேபிள் கிரியேட் பண்ணலாம் பார்க்கலாம். இது எல்லா கோடுமே இப்போ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுற எல்லா கோடுமே வந்து நான் கீழே வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துறேன். நீங்கள் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்? கிரியேட் ஸ்டேட்மெண்ட் கிரியேட் பண்ண போறோம். ஸோ நெக்ஸ்ட் கமெண்ட்ஸ் டிஃபைன் பண்ண எப்படி போட்டாச்சுன்னா நமக்கு கமெண்ட்ஸ் வந்துடும். கிரியேட் டேபிள். ஓகே, ஸோ கிரியேட் டேபிள் பண்ண போறோம். சின்டெக்ஸ் ரொம்ப சிம்பிள். நம்ம என்ன பண்ண போறோம்? ஆக்ஷன் கிரியேட். கிரியேட் எதை கிரியேட் பண்ண போறோம்? டேபிள் கிரியேட் பண்ணுவோம். டேபிள் எந்த டேபிள் நேம் என்ன? டேபிள் நேம் வந்து மை எம்ப்ளாயி டிஃபைன் பண்ண. ஓகே, இந்த ஓகே சொல்லிட்டேன். டேபிள் நேம் சொல்லிட்டேன். என்ன பண்ண போறோம்? கிரியேட் பண்ண போறோம். எதை கிரியேட் பண்ண போறோம்? டேபிள் கிரியேட் பண்ண போறேன். டேபிள் நேம்னு மை எம்ப்ளாயி. இப்போ இந்த மை எம்ப்ளாயிக்குள்ள என்னெல்லாம் டேட்டா இருக்க போகுது? நம்ம ஆல்ரெடி சொன்னோம் ஃபீல்ட்ஸ் அண்ட் ரோஸ்லாம் டேட்டா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபீல்ட் டிஃபைன் பண்ணும். என்ன பண்ணோம்? ஃபர்ஸ்ட் எம்ப்ளாயி ஐடி. எம்ப்ளாயோட பிஹேவியர் என்ன? அது ஒரு இன்டிஜர். ஓகே, தென் எம்ப்ளாயி நேம். எம்ப்ளாயி நேம் என்னது? இது வேர் கேரக்டர் ஸ்ட்ரிங் வேல்யூ. மேக்ஸிமம் 100 கேரக்டர்ஸ் வரைக்கும் வரலாம். தென் அதுக்கப்புறம் சேலரி இல்லை அவங்களோட டேட் ஆஃப் ஜாயின். டேட் அண்டர்ஸ்கோர் ஜாயின். இதில் வந்து நீங்கள் ஸ்பேஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாது. அதில் அண்டர்ஸ்கோர் சப்போர்ட் பண்ணும். டேட் ஆஃப் ஜாயின். டேட் ஆஃப் ஜாயினிங் என்ன ஃபார்மேட்டில் இருக்கும்? டேட் கேலண்டர் ஃபார்மேட்டில் இருக்கும். டேட் ஃபார்மேட்டில் இருக்கும். டேட் டைப் வந்து டேட்டு. தென் இவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். இவ்வளோ பண்ணியாச்சுன்னா எனக்கு வந்து டேபிள் கிரியேட் ஆகிடும். சரி, டேபிள் கிரியேட் ஆயிடுச்சு. ஓகே, என் டேபிள் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த டேபிள் வந்து நான் ஃபெச் பண்ணிப்பேன். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் மை எம்ப்ளாயி. டேபிள் டேட்டா எதுவுமே இல்லை இல்லையா? ஏன்னா நான் இப்போ ஜஸ்ட் டேபிள் தான் கிரியேட் பண்ணேன். ஆனால் என்னன்னா இப்போ நான் அந்த டேபிள் டேட்டா இன்செர்ட் பண்ணுவேன். டேட்டா எப்படி இன்செர்ட் பண்ணுறது? இன்செர்ட் கம்பெனி இன்செர்ட் இன்டு என்ன எங்க இன்செர்ட் பண்ண போறேன்? டேபிள் நேம் இன்செர்ட் பண்ண போறேன். டேபிள்ல என்னெல்லாம் காலத்துக்கு இன்செர்ட் பண்ண போறேன்? ஸோ காலம் டிஃபைன் பண்ணிக்கோங்க. எம்ப்ளாயி ஐடி, EMP நேம், தென் டேட் அண்டர்ஸ்கோர் ஜாயின். டிஃபைன் இதோட வேல்யூஸ் எம்ப்ளாயி ஐடி 1 கொடுத்தேன். எம்ப்ளாயி நேம் வந்து DSS001 கொடுத்துட்டேன். டேட் வந்து நான் 60 கரண்ட் டேட்டா வந்து
கரண்ட் டேட்டா அது எடுத்து இப்போ நம்ம இன்சர்ட் பண்ண போறோம். ஸோ இன்சர்ட் ஸ்கிரிப்ட் நம்ம என்ன போட்டிருக்கோம், இன்சர்ட் இன்டு டேபிள் நேம், எந்தெந்த காலம்ஸ், அந்த காலம்ஸுக்கு வேல்யூஸ் இதை நம்ம போட்டிருக்கோம். கரெக்டாக நம்ம இன்சர்ட் பண்ணோம். ஸோ இன்சர்ட் பண்ணிட்டோம், ஒன் ரோ இன்சர்ட் ஆயிடுச்சு. நம்ம செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயி போட்டாச்சுன்னா நமக்கு டேட் ஆகும் இல்லையா, ஃபெச் ஆயிட்டு இருக்கு. ஸோ ஒன் டேட்டு நம்ம இப்போ போட்ட டேட்டா ஒரு ஃபெச். ஸோ இதுதான் வந்து இன்சர்ட். இப்போ வந்து நம்ம இன்சர்ட் பண்ணோம். இப்போ இன்சர்ட் பண்ணது நம்ம எப்படி அப்டேட் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து நேம் சேஞ்ச் பண்ணணும், ஒரு ஃபீல்டில் வந்து வேல்யூ சேஞ்ச் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம அப்டேட் பண்ணணும். ஸோ அப்டேட் டேட்டா கமெண்ட் என்னது, அப்டேட் இதில் அப்டேட் பண்ண போகிறோம், என் டேபிள் அப்டேட் பண்ணணும். ஸோ மை டேபிள் நேம் செட், எந்த காலத்தை அப்டேட் பண்ணுறேன், என்னோட எம்ப்ளாயி நேம் கால்ஸ், எம்பி நேம் ஈக்குவல்ஸ் என்ன அப்டேட் பண்ண, என்ன வேல்யூ, DSSS 001 அப்டேட். இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே எக்ஸைட் பண்ணா இந்த டேபிள் இருக்க எல்லா வேல்யூஸுக்குமே, எல்லா ரோ வேல்யூஸுக்குமே வந்து இந்த டேட்டா போய் அப்டேட் ஆகுது. பட் நம்மளோட கேஸ்ல வந்து நமக்கு வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கா ஒரு வேல்யூக்கு தான் அப்டேட், லைக் எம்ப்ளாயி ஐடி 1க்கு அப்டேட். ஸோ ஃபில்டர் கண்டிஷன் போடும். ஸோ வேர் எம்பி ஐடி ஈக்குவல் டு 1. ஸோ இதை போட்டு நம்ம எக்ஸிக்யூட் பண்ணோம்னா அந்த ஸ்பெசிஃபிக் ஃபீல்டுக்கு மட்டும் தான் எனக்கு அப்டேட் நடக்கும். இந்த அப்டேட் ஆயிடுச்சு, நம்ம செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயி போடுவோம், வந்துருச்சு. ஸோ இங்கே நம்ம சேஞ்ச் பண்ணிட்டு அப்டேட் ஆயிடுச்சு. இப்போ இதே டேட்டா எனக்கு ஒரு டேட்டா டெலீட் பண்ண எப்படி பண்ணுவேன், டெலீட் பண்ணுறது delete from my table name. இதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணேன்னா எனக்கு வந்து மொத்த ரோஸுமே டெலிட் ஆகும். அதுக்கு பதிலாக நான் கண்டிஷன் பண்ணுவேன், where empid is equal to 2. ஓகே, இப்போ நம்ம இதில் எக்ஸிக்யூட் பண்ணிட்டா 2ன்னு ரெக்கார்டு இருக்காது இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ண, டெஸ்டிங்காக 2ன்னு ரெக்கார்டு வந்து நான் செட் பண்ணுறேன். ஐடி 2 எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன், இன்செட் ஆயிடுச்சு. செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயி பட்டாச்சுன்னா 2 ரோஸ் இருக்கு. இதில் வந்து நான் செகண்ட் ரோ இன்செட் டெலிட் பண்ண போகிறேன். ஸோ என்ன பண்ண, delete from my employee where employee ID is equal to 2. Execute. அவ்வளோதான். இப்போ என்னோட ஒரு ஸ்பெசிஃபிக் ரெக்கார்ட் நமக்கு வந்து delete ஆயிடுச்சு. Select star from my employee. கரெக்டா? ஸோ நம்ம இப்போ என்ன பார்த்தோம், எப்படி டேபிள் கிரியேட் பண்ண பார்த்தோம், அந்த டேபிள் எப்படி டேட்டா இன்சர்ட் பண்ண பார்த்தோம், அப்டேட் பண்ண பார்த்தோம், டெலிட் பண்ண பார்த்தோம். கரெக்டா? இப்போ இதில் DML என்னது நமக்கு தெரியும். DML is nothing but data manipulation language. டேட்டா மேனிபுலேஷன் லாங்குவேஜில் நம்ம என்ன பார்த்துருக்கோம், செலக்ட் பார்த்தோம், செலக்ட் டேட்டா ட்ரெயில் யூஸ் பண்ணுறது, இன்சர்ட் பார்த்தோம், இன்சர்ட் வந்து டேட்டா இன்சர்ட் பண்ணுறதுக்கு, தென் அப்டேட் பார்த்தோம், அப்டேட் வந்து டேட்டா மாடிஃபை பண்ணுறதுக்கு, தென் டெலிட் பார்த்தோம், டெலிட் வந்து டேட்டா ரிமூவலுக்கு. கரெக்டா? இவ்வளோ விஷயங்கள் பார்த்தோம். அடுத்தது இப்போ நம்ம டேபிள் கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த டேபிளில் வந்து எப்படி ஒரு பிரைமரி கீ ஆட் பண்ணுறது. ஸோ ஃபஸ்ட்டு பிரைமரி கீனா என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ பிரைமரி கீங்கிறது என்னன்னா, ஒரு டேபிளில் ஒரு காலத்தை நம்ம யூனிக் காலமாக நம்ம டிஃபைன் பண்ணுவோம். ஸோ யூனிக் காலமாக நம்ம டிஃபைன் பண்ணுறோம்னா அதில் என்ன பெனிஃபிட்னா, அந்த ஃபீல்டில் டூப்ளிகேட் ரெக்கார்ட்ஸ் இருக்கவே இருக்காது. எப்படி வந்து ஒரே ஐடியில் வந்து மல்டிபிள் பீப்புள்ஸ் இருக்க மாட்டாங்க, ஒரே கிளாஸ் நம்பரில் வந்து மல்டிபிள் பேர் இருக்க மாட்டாங்கிற மாதிரி அந்த ஃபீல்டு டிஃபைன் பண்ணியாச்சுன்னா அந்த ஃபீல்டு வந்து என்னைக்குமே யூனிக்காக தான் இருக்கும். அதில் வந்து நான் யூனிக் வேல்யூ வராது, இல்லை எப்பவுமே டிஸ்டிங்காக தான் இருக்கும். ஸோ பிரைமரி கீ என்னது, பிரைமரி கீ என்ன நம்ம பார்த்தோம், பிரைமரி கீ இஸ் நத்திங் பட் டிஃபைனிங் ஒரு யூனிக் காலம், யூனிக் ஆர் டிஸ்டிங்க்ட் காலம் டிஃபைன் ஆகிருக்கும். கரெக்டா? இதில் வந்து நல் வேல்யூ நாட் அலோட், வேல்யூ நாட் அலோட். இதில் பிஎல்சியில் யூனிக் கீ கன்ஸ்ட்ரெயின்ட் இன்னொன்று இருக்கு. அந்த யூனிக் கீ கன்ஸ்ட்ரெயின்ட்ல வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி உங்களுக்கு வந்து டிஸ்டிங்க்ட் வேல்யூ அங்கேயும் ஸ்டோர் ஆகும். பட் டிஸ்டிங்க்ட் வேல்யூ ஸ்டோர் ஆனாலும் அங்கே ஒரே ஒரு நல் மட்டும் அலோவ் பண்ணும். யூனிக் கீலையும் வந்து டூப்ளிகேட் அலோவ் பண்ணாது, பட் ஒன் நல் வேல்யூ அலோவ் பண்ணும். பிரைமரி கீலையும் டூப்ளிகேட் அலோவ் பண்ணாது, பட் நல் வேல்யூ அலோவ் பண்ணுது. ஸோ இன்டர்வியூல கேட்குற ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், வாட் இஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் பிரைமரி கீ கன்ஸ்ட்ரெயின்ட் யூனிக் கீ கன்ஸ்ட்ரெயின்ட். நம்ம என்ன சொல்லலாம், போத் ப்ராசஸிங் யூனிக் டேட்டா, பட் பிரைமரி கீ does not support null. பிரைமரி கீல நல் வேல்யூ அலோவ் பண்ணாது, பட் யூனிக் கீல ஒரே ஒரு நல் வேல்யூ அலோவ் பண்ணும். ஓகே, இப்போ பிரைமரி கீ நம்ம எப்படி டேபிள் கிரியேட் பண்ண பார்க்கலாம்.
same tables, create table, in table name நான் என்ன பண்றேன்னா டேபிளுக்கு புதுசாக ஒரு நேம் கொடுத்துட்டு, ஏன்னா ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் நேம் இருக்கு. டேபிள் வந்து ஃபீல்ட்ஸ் தான் டிஃபைன் பண்ணுறேன். ரெகுலர் அசிஸ்டன் என்ன ஃபீல்ட் நேம் கொடுக்கணும் அதை கொடுக்குறோம். எம்ப்ளாய்டு இன்டிஜர், அதுக்கப்புறம் ஏஎம்பி நேம் வந்து வேர்க்கர் 100 date underscore joining date. அடுத்தது என்ன கன்ஸ்ட்ரெயின்ட் டிஃபைன். ஸோ பிரைமரிக்கு டிஃபைன் என்ன கன்ஸ்ட்ரெயின்ட் போட்டுட்டு இந்த இடத்துல எனக்கு என்னோட பிரைமரிக்கு எதை பேர் கொடுக்கணும் பேர் கொடுக்கலாம். சப்போஸ் இந்த இடத்துல இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து இட்ஸ் நாட் அ மேண்டேட்ரி, நான் இந்த இடத்துல கொடுக்கலன்னா இந்த கன்ஸ்ட்ரெயின்ட் நான் கொடுக்காம ஸ்ட்ரெயிட்டாகவே பிரைமரி கீன்னு டிஃபைன் பண்ணி காலம் நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஒரு பேர் எடுத்துக்கும். ஸோ என்னென்னா கிரியேட் டேபிள், நம்ம டேபிள் நேம் டிஃபைன் பண்ணிட்டோம், காலம் நேம் எல்லாம் டிஃபைன் பண்ணி கடைசி எண்ட் வந்து கன்ஸ்ட்ரெயின்ட் மை எம்ப்ளாயி. நம்ம அந்த பிரைமரிக்கு கன்ஸ்ட்ரெயின்ட்டுக்கு ஒரு பேர், தென் பிரைமரிக்குன்னு போட்டுட்டு நான் எந்த காலத்தை வந்து பிரைமரிக்கு டிஃபைன் பண்ணுறேன்னா நான் மென்ஷன். இப்போ எனக்கு வந்து மல்டிபிள் காலம்ஸ் எனக்கு போடணும்னா லைக் போட்டுட்டு மல்டிபிள் காலம்ஸ் தான் போட்டுக்கலாம். இது வந்து காம்போசிட் பிரைமரிக்குன்னு சொல்லுவாங்க. பட் நம்ம இப்போ பார்க்குறது சிங்கிள் பிரைமரிக்கு தான். போட்டுட்டு எக்ஸிக்யூட் பண்ணியாச்சுன்னா இட் வில் கிரியேட் a primary table missing right parenthesis. என்ன தப்பு, வேர்க்கர் 100 போட்டிருக்கோம். ஓகே, வேர்க்கர் 100 தென் காலம் டிஃபைன் பண்ணிருக்கோம். சரி, நம்ம இந்த கான்ஸ்டன்ட் நேம் ரிமூவ் பண்ணிடுவோம். I go to off. So, okay. Okay, let's just name different number. ஓகே, நம்ம பிரச்சனைனா இங்க வேர்க்கருக்கு வேர்க்கர்னு போட்டு சரி கேரக்டர் மிஸ்டேக், அதான் பிரச்சனை. இப்போ நம்ம போட்டாச்சுன்னா எக்ஸிட். ஓகே, பார்த்தீங்கன்னா ஸோ எனக்கு இந்த மை எம்ப்ளாயி டூங்கிற டேபிளில் கன்ஸ்டன்ட் இந்த நேமில் எனக்கு வந்து ஒரு டேபிள் ஜெனரேட் ஆகிடுச்சு. அது பிரைமரிக்கு எம்ப்ளாய்டு. ஸோ இப்போ பிரைமரி நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நமக்கு என்ன இன்சைட் எப்படி பண்ண தெரியும். இன்சைட் வந்து மை எம்ப்ளாயி டூ values column 1 DSS 01 current date. ஓகேவா? இப்போ நம்ம இந்த ரெக்கார்டை இன்சர்ட் பண்ணுறோம். இன்சர்ட் பண்ணிட்டேன். எனக்கு டேட்டா செலக்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் மை எம்ப்ளாயி டூ டேட்டா இருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதே ரெக்கார்டை திருப்பி இன்சர்ட் பண்ணுறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெடி யூனிக் கன்சிடர்னு அடிக்க பார்த்தீங்களா, ஏன்னா ஆல்ரெடி அந்த ரெக்கார்டு அவைலபிளாக இருக்குது. இப்போ இதே இடத்துல வந்து ரெக்கார்ட் டூங்க மாற்றுறேன் ஐடி, ஏன்னா எம்ப்ளாய்டு தான் வந்து எனக்கு கன்செப்ட். டூன்னு மாற்றுறேன். எனக்கு இன்சர்ட் ஆயிடுச்சு. வை பிகாஸ் த எம்ப்ளாய்டு காலம் ஷுட் பி ஆல்வேஸ் யூனிக். கிளியரா? ஸோ இதான் வந்து பிரைமரி கீ. அடுத்து நம்ம பார்க்க போகிற இன்னொரு கான்செப்ட் ஃபாரின் கீ, இல்லைன்னா பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப் சொல்லுவாங்க. அதாவது இப்போ இங்கே வந்து நம்ம டேபிள் ஆட் பண்ணிக்கல, ஒரு எம்ப்ளாய்டு இருக்கு, எம்ப்ளாயி இருக்கு. இப்போ எல்லா டேபிளுமே வந்து எல்லா ஃபீல்டுமே வந்து ஒரே டேபிள் டிஃபைன் பண்ண, லைக் டிபார்ட்மெண்ட் ஐடி, டிபார்ட்மெண்ட் நேம் எல்லாத்தையும் எனக்கு ஒரே இடத்துல டிஃபைன் பண்ண முடியாது. ப்ளஸ் அது வந்து டேட்டா ஸ்டோரேஜும் எஃபெக்ட் ஆகும்ல. ஸோ அதுக்கு போல என்ன பண்ணணும்னா டிபார்ட்மெண்ட்டுக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் மாஸ்டர் டேபிள். ஸோ அதில் வந்து டிபார்ட்மெண்ட் ஐடி இருக்கும், டிபார்ட்மெண்ட் நேம் இருக்கும்.
ஸோ அந்த டேபிளை டிபார்ட்மெண்ட்டுங்கிற டேபிளை ரெஃபர் பண்ணி இங்கே டேட் இன்செர்ட் பண்ணும். இது வந்து ஒரு எம்ப்ளாயி நான் இன்செர்ட் பண்ணுறேன். அங்கே வந்து ஹெச்ஆர்னு டிபார்ட்மெண்ட் இருக்கு. ஹெச்ஆர்னு டிபார்ட்மெண்ட் இருந்தால் தான் அந்த டிபார்ட்மெண்ட்டில் என்னோட எம்ப்ளாயி அலோகேட் பண்ண முடியும். சப்போஸ் ஹெச்ஆர்னு டிபார்ட்மெண்ட் இல்லைன்னா நான் அதில் அலோகேட் பண்ணேன், எப்படி நான் அலோகேட் பண்ண முடியாது இல்லையா? ஸோ அதுக்கு அந்த பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணுறதுக்காக தான் வந்து ஃபாரின் கீ வச்சிருக்காங்க. ஸோ நம்ம அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பேரண்ட் டிஃபைன் பண்ணணும். ஸோ நான் பேரண்ட் டேபிள் நான் கிரியேட் பண்ணுறேன். பேரண்ட் டேபிள் கிரியேட் பண்ணால் கிரியேட் டேபிள் டிபார்ட்மெண்ட். டிபார்ட்மெண்ட் என்ன போடுறேன்னா டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து டிபார்ட்மெண்ட் ஐடி இண்டிஜன் வச்சுக்கேன். அப்புறம் டிபார்ட்மெண்ட் நேம் அது வேறு ஆஃப் 100 வச்சுக்கேன். ஓகேவா? இதில் வந்து இந்த டிபார்ட்மெண்ட் ஐடியை பிரைமரி டிஃபைன் பண்ணுறேன். இப்படி டிஃபைன் பண்ணலாம். கன்ஸ்ட்ரெயின்ட் கொடுக்காம டிஃபால்ட் டைம் இருக்குது. டிபார்ட்மெண்ட் ஐடி கொடுத்துட்டு இந்த டேபிள் நான் கிரியேட் பண்ணிட்டேன். இன்வெல்ட் எஸ்கியூஎல் கிரியேட் டேபிள் டிபார்ட்மெண்ட். ஓகே, அங்கே பேரண்ட் டேபிள் இருக்கலாம் பிரச்சனை. அதை வந்து கமெண்டாக மாற்றிடும். டிபார்ட்மெண்ட் டேபிள் கிரியேட் ஆயிடுச்சு. அந்த டிபார்ட்மெண்ட் டேபிள் வந்து டிபார்ட்மெண்ட் ஐடி போடும். செட் இன்டு டிபார்ட்மெண்ட் values 1, HR. இதே மாதிரி insert into department values 2, admin. Select and set. இந்த டிபார்ட்மெண்ட் டேபிள் எனக்கு 2 ரெக்கார்ட் இருக்கு. Select star from department. இப்போ நான் வந்து சைல்டு டேபிள் கிரியேட் பண்ண போகிறேன். நம்ம என்ன பண்ணலாம்னா சைல்டு டேபிள் சேம் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணிக்கலாம். முன்னாடி நம்ம யூஸ் பண்ணது. இங்கே அடிஷனல் என்ன சேஞ்ச் பண்ணுறோம்னு சொல்லுங்கள். கன்ஸ்ட்ரெயின்ட் ஃபாரின் கீ கிரியேட் பண்ண போகிறேன். என்ன பண்ணலாம்னா டிபார்ட்மெண்ட் அப்படி மூட போனோம்னா அப்படியே ஒரு பிரைமரி கீ இருக்கு. ஓகே, எம்ப்ளாய்டிங்க பிரைமரி கீ வச்சுக்கலாம். போட்டுட்டு நம்ம வந்து கன்ஸ்ட்ரெயின்ட் டிஃபைன் பண்ணலாம். ஃபாரின் கீ constraint, அதுக்கு ஃபாரின் கீ நேம் டிபார்ட்மெண்ட் ஃபாரின் கே நேம் கொடுத்துட்டேன். தென் என்ன பண்ண போறோம், அது ஃபாரின் கீ டிஃபைன் பண்ணிருக்கோம். ஃபாரின் கீ இந்த ஃபாரின் கீல வந்து எந்த காலத்தை நான் ஃபாரின் கீ டிஃபைன் பண்ணேன், டிபார்ட்மெண்ட் மாஸ்டருக்கு காலத்தை நான் ரெஃபர் பண்ணேன். ஸோ இங்கே எந்த காலத்தில் டிபார்ட்மெண்ட் ஐடிங்கிற காலம், இங்கே டிபார்ட்மெண்ட் ஐடிங்கிற காலத்தை டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே இந்த டேபிள் என்னோட சைல்டு டேபிள் டிபார்ட்மெண்ட் ஐடிங்கிற காலத்துக்கு தான் வந்து நான் ஃபாரின் கீ ரெஃபர் பண்ண போறேன். ஸோ இது ரெஃபரன்சஸ், இது எந்த டேபிள் ரெஃபரன்ஸ் பண்ணுது, ரெஃபரன்சஸ் டு என்னோட பேரண்ட் டேபிள் டிபார்ட்மெண்ட், அதில் எந்த காலத்தை டிபார்ட்மெண்ட் ஐடி. ஓகே, ஸோ கிளியர். ஸோ பிரைமரி டிஃபைன் பண்ண, ஸோ கன்ஸ்ட்ரெயின்ட் நேம் ஃபாரின் கீ, என்னோட சைல்டு டேபிள் எந்த காலத்தை நான் ஃபாரின் கீ டிஃபைன் பண்ணுறேன், அது எந்த டேபிள் பேரண்ட் டேபிளோட ரெஃபரன்ஸ் எடுத்துக்குது. ஓகேவா? இவ்வளோ பண்ணிட்டு கிரியேட் டேபிள் நேம் இஸ் ஆல்ரெடி யூஸ்ட் பை an existing object. my table 2 my table 3 டிஃபைன் பண்ணிக்கலாம்.
கிளியர் ரைட். இப்போ ஃபாரின் கீ நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த ஃபாரின் கீ சைல்ட் டேபிளில் நம்ம டேட்டா இன்சர்ட் பண்ண போறோம். ஸோ இன்சர்ட் இன்டு மை எம்ப்ளாயி 2, மை எம்ப்ளாயி 3, values number 1 and the first employee DSS 01 joined its state department ID வந்து நான் வந்து என்ன பண்ண போறேன்னா 1 டிஃபைன் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு ஹெச்ஆர் மாஸ்டர் டிபார்ட்மெண்ட் மாஸ்டர் டிபார்ட்மெண்ட் 1க்கு ஹெச்ஆர் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து டிஃபைன் பண்ணுறேன். இன்செட் இப்போ என்ன பண்ணுறேன்னா இதே மாதிரி இன்னொரு இன்செட் பண்ண போறேன். இங்கே வந்து ஹெச்ஆர் ஐடி வந்து நான் வந்து டிபார்ட்மெண்ட் ஐடி வந்து 1 கொடுக்குறது பதிலாக நான் வந்து 100ன்னு கொடுப்பேன். ஸோ இப்போ என்ன நடக்கும்னா இந்த டேபிள் இந்த டேட்டா இன்சர்ட் பண்ணுறதுனால சைல்ட் டேபிளில் டேட்டா இன்சர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த காலம் இந்த ரெஃபரன்ஸ் காலத்தை பேரண்ட் டேபிளில் டேட்டா இருக்கான்னு செக் பண்ணும். சப்போஸ் பேரண்ட் டேபிள் அந்த டேட்டா இருந்தால் மட்டும்தான் வந்து இந்த டேட்டாவை சைல்ட் டேபிளில் புஷ் பண்ண அலோவ் பண்ணும். சப்போஸ் பேரண்ட் டேபிளில் டேட்டா இல்லைன்னா சைல்ட் டேபிளுக்கு டேட்டா புஷ் பண்ண அலோவ் பண்ணாது. ஸோ ஃபாரின் கீ வந்து என்னோட பேரண்ட் டேபிள் டேட்டா இருந்தால் மட்டும்தான் எனக்கு சைல்ட் டேபிளில் டேட்டா புஷ் பண்ண முடியுங்கிற வேலிடேஷனை பேஸ் பண்ணி வந்து இந்த ஃபாரின் கீ ரிலேஷன்ஷிப் ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ எனக்கு பிரைமரி கீனா என்ன தெரியும், ஃபாரின் கீனா என்ன தெரியும், ரெண்டு கடையில் வித்தியாசம் தெரியும், ரெண்டு எப்படி ஒர்க் ஆகுங்கிற டீட்டெயில்ஸ் எனக்கு தெரியும். கரெக்டா? ஸோ கிரியேட் டேபிள் பார்த்துட்டோம், ஆல்டர் டேபிள் நம்ம பார்க்கலாம், இன்சர்ட் பார்த்துட்டோம், பிகின் கமெண்ட் செக் பண்ணி பார்க்கணும். ஓகே, அதை பார்க்கலாம். நம்ம ஆல்டர் டேபிள் வரும். ஸோ இப்போ எனக்கு ஆல்ரெடி டேபிள் டேட்டாலாம் இருக்குது. இப்போ நான் புதுசாக இந்த டேபிளை வந்து சேலரி நம்ம காலத்தை ஆட் பண்ணணும். எப்படி ஆட் பண்ணலாம்? நான் எக்ஸிஸ்டிங் டேபிள் ஆல்டர் பண்ணுவோம். ஸோ ஆல்டர் என்ன பண்ண டேபிள் ஆல்டர் பண்ணுவோம். ஸோ டேபிள் நேம் அந்த டேபிள் நேம் என்ன மாடிஃபை பண்ண போகிறேன், ஒரு காலத்தை ஆட் பண்ணுவேன். அண்ட் சேவ் காலம் இந்த டேட்டு அவ்வளோதான். என்னாச்சுன்னா என்னோட காலம் ஆட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் வந்து இதில் பார்க்கலாம். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் மை எம்ப்ளாயி 3. பார்த்தீங்கன்னா அந்த சேலரி காலம் நல்லுன்னு இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் இருக்க டேட்டாக்கு எதுக்குமே அந்த காலத்துக்கு வேல்யூஸ் இருக்காது. ஸோ இப்படி தான் வந்து புதுசாக நான் வந்து ஒரு டேபிளை வந்து ஆல்டர் பண்ணேன். இதை வந்து டேட்டா டைப் சேஞ்ச் பண்ணாலும் ரீநேம் பண்ணாலும் இதுக்கு வந்து நம்ம வந்து ஆல்டர் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணணும். இப்போ நீங்கள் ஒரு விஷயம் கவனிப்பாருங்க, இந்த இன்சர்ட்டு அப்டேட் டிலீட் பார்த்தோம், அது இல்லாமல் டேட்டாவை வந்து நான் ஹேண்டில் பண்ணுறேன். பட் அந்த டேட்டாவோட ஸ்ட்ரக்சர், இந்த டேபிளோட ஸ்ட்ரக்சரை ஹேண்டில் பண்ணுறதுக்கு அந்த ஆல்டர் ஸ்டேட்மெண்ட் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த பாயிண்ட்டையும் நோட் பண்ணிச்சோம். நம்ம ஆல்ரெடி வந்து டிஎம்எல்னா ரிவர்ஸ் பண்ண முடியும்னு சொன்னோம், டிடிஎல் ரிவர்ஸ் பண்ண முடியாதுன்னு சொன்னோம். ஸோ இந்த இடத்துல நம்ம இந்த ஒரு பாயிண்ட் கூட நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணி புரிஞ்சு வச்சுக்கோம். ஸோ சோஃபார் நம்ம வந்து கிரியேட் டேபிள், பிரைமரி கீ, ஃபாரின் கீ, அதோட மாடிஃபிகேஷன்ஸ் எல்லாமே பாரு. நம்ம அடுத்த பார்க்க போகிறது ஏன்னா செக் பாயிண்ட்ஸ். எப்படி வந்து பிகின் ஸ்டேட்மெண்ட், ரோல் பேக் ஸ்டேட்மெண்ட் ஒர்க் ஆகுது, எப்படி வந்து நம்மளால வந்து டேட்டா ரோல் பேக் பண்ண முடியும், எப்படி வந்து டேட்டா வந்து நம்மளால வந்து மேனுவலாக கமிட் பண்ண முடியுங்கிறத வந்து நம்ம அடுத்த இன்ஃபர்மேஷனாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சோஃபார் இதில் நம்ம பார்த்துட்டு ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே கமெண்ட்ஸில் போடுங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம்.